நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போதெல்லாம் கூட கனவுல வருது, காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முட்டை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம அதனால மூலிகை சித்தர் வந்து அதே மாதிரி காஸ்டியூம், அதுக்கு தகுந்த காஸ்டியூமா பண்ணிட்டோம். இந்த சீர்வரிசை தட்டுக்கள் வைக்கிற மாதிரி எல்லா மூலிகைகளையும் தட்டு தட்டா கொண்டு வந்து வச்சாச்சு. கூட இருந்துச்சுன்னா உள்ள போக ஆரம்பிச்சு. ஓஹோ, நான் கூட எண்ணெய்க்கு மேலே அதிகமாக இருக்குதுன்னு நினச்சேன். என்ன சசி பண்ணுறீங்க? ஆயில் தயாரிக்கிறீங்களா? என்ன ஆயில் அது? வெற்றிகரமாக இன்னைக்கு வந்து இது முடிச்சாச்சு. என்னது, எண்ணெய் காய்ச்சி முடிச்சாச்சு. எங்கள் சகானாவோட முடி வளர்ச்சியை பார்த்து தாங்க, ஆஹா சூப்பராக வளர்ந்துருக்குது இந்த முடி, எண்ணெய் தேக்க அப்படின்ட்டு. தினமும் இந்த மாதிரி மழை பெய்யுமா எப்படி வந்து காட்டு வேலையெல்லாம் செய்யறது? ஒன்றா மழை பெய்யாமலேயே காயுது, இல்லை டெய்லி மழை பெஞ்சே இப்படி வீணாகுது. எந்த காட்டில் இப்போ எந்த வேலையும் செய்ய முடியல, ஒரே ஈரமாக இருக்குது காடு ஃபுல்லாக. நான் சந்தைக்கு வர்றதுனால எங்கள் கூட பார்த்தீங்களா, நாளைக்கு காலையில் ஸ்கூல் இல்லைங்களா, அதனால் காய் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு. காலையில் ஸ்கூலு அப்படின்னாலே அவனுக்கு பயமாக இருக்குதா இல்லையா, எனக்கு பயமாக இருக்குது. நைட்டு தூங்கிட்டே இருக்கும் போதெல்லாம் கூட கனவுல வருது, காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே பக்கு நடிச்சுது. இவருக்கெல்லாம் பாருங்க அந்த கவலையெல்லாம் துளி கூட கிடையாது. அப்படிலாம் அந்த கவலை இருக்குதாங்களாங்க, அப்படியா? கவலையே கிடையாது. டான்னு அந்த 5 மணி ஆனால் முழிப்பு வந்துடுது. எனக்கு தான் அப்படியா இருக்குது. இந்த ஒரே ஒரு வருஷம் தானே விடுங்க. ஆமா, அடுத்த வருஷம்லாம் காலேஜ் வந்து 10 மணிக்கு போற காலேஜா பார்த்து இது பண்ணி, நான் 7 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கவே மாட்டேன். 10 மணிக்கு உங்க ஹஸ்பண்டே காலேஜ் கட்டி விட சொல்லுங்க. எங்க அப்பனை இழுத்தா அதுக்குள்ள உங்க அப்பா இழுக்கிறா. வந்துருச்சு தெரியாம, எங்க அப்பாவை கட்டிருங்கன்னு சொல்ல வந்தேன், உங்க அப்பாவை கட்டின்னு வந்துட்டேன். அதான் காலையில 7 மணிக்குங்க, அதை ஆஃப் பண்ணுங்களேன். 9ஆவதுல இருந்து காலைல 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கிறேன். எப்படிங்க, அவன் 9 படிக்கும்போது 9ஆவது 10ஆவது 11ஆவது 12ஆவது இப்போ 4 வருஷம். அதுக்கு முன்னாடி வினிசா வந்து எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்சதுலேருந்து எந்திரிக்க ஆரம்பித்தேன். மொத்தத்தில் என்னைக்கு கல்யாணம் ஆகி என்னைக்கு குழந்தை பெற்ற என்னையிலேருந்து குழந்தை பெற்றதுலேருந்து. ஆமாம்மா, எப்போ எந்த வருஷம் ஸ்கூல் ஆரம்பிச்சது? ஸ்கூல் போகிறது அவளை 2004 போனாலாங்க. 3-4 இருந்து நான் ஆரம்பிச்சேன். 5 மணிக்கு எந்திரிச்சு. அப்போ 2027 முடிஞ்சு போயிருமா? கூட எந்திரிச்சு வந்தது கிடையாது. இப்பயும் அந்த போல போயிட்டே இருக்குது. இப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து காய் வாங்க போயிட்டு வரேன். சரி, போயிட்டு இருந்தா தம்பி. எப்பவுமே வந்து காய்கள் வந்து இங்கே தான் வந்து வாங்குவோம். ஒரு 2 கடை வச்சுருக்கோம் நாங்கள், ரெகுலராக வாங்குகிற கடை அங்கே தான் வாங்குவோம். எங்கள் தோட்டத்து காய்கறிகளையுமே வந்து நாங்கள் அந்த கடைகளில் தான் கொண்டு போய் கொடுப்போம். அங்கே கொண்டு போய் எங்கள் காய்கறிகள்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான காய்கறிகளை நாங்கள் அங்கே வாங்கிக்குவோம். அக்கௌண்ட் வச்சுக்குவோம். காய்கறிகளை கொடுத்துட்டு எது வேணுமோ அதுகளை வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி ரெகுலராக அப்படி வச்சுக்கிறோம். நம்ம தோட்டத்து வாழைப்பழங்கள் அத்தனையுமே வந்து இவருடைய கடைகளில் தான் கொண்டு போய் தொங்க விடுவோம் நாங்கள். அதனால் தேவைப்படுறீங்க அங்கே போய் வாங்கிக்கோங்க. இன்றைக்கி விகாஸோடைய லஞ்சு வந்து லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. இதை நான் எப்படின்னு ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். என்ன, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெப்பர், ஒரே ஒரு வரமிளகா, இது மட்டும் வறுத்து, கூட கருவேப்பிலை போட்டு வறுத்து அப்படியே பொடிச்சு அதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு கூட சேர்த்திக்க வேண்டியது தான். வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லை. பெப்பருடைய வாசத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பீன்ஸு, கருப்பு கலர் பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வேக வச்சு தாளிச்சிருக்கேன். இதுதான் இன்றைக்கி அவனோட லஞ்சு. காலை டிஃபன் வந்து பருப்பில் வந்து கத்திரிக்காய் போட்டு பச்சை மிளகா போட்டு நம்ம பருப்பு குழம்பு வைப்போம், சாம்பார் வைப்பாங்க எங்கள் அம்மா. இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. பச்சை மிளகாயும் பூண்டு தக்காளி இவ்வளோ தான் போட்டு கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுதான் இன்றைக்கி வச்சேன். அப்புறம் உளுத்தங்கஞ்சி. சுடுதா சாமி? கொதிக்குதா? ஃபேன் போடு. தோசையும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டாரு. இப்போ கூழு தான் வந்து கொதிக்குதுன்னு குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு தோசை தாங்க சாப்பிட்டான். ஒரு தோசையும் ஒரு டம்ளர் கூழ், அவ்வளோதான் இன்றைக்கி காலை டிஃபனு.
முடிஞ்சுது. இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத நான் லஞ்சும் டிஃபனும் என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்லியாச்சு. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். நீங்களுமே வந்து லஞ்சுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸாக. ஓகே, நம்ம எப்போவுமே வந்து வீட்டுக்காரரு இல்லை பிள்ளைங்க யாருமே இல்லைன்னா நமக்குன்னு ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப செலவு போட்டுக்குவோம். வீட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படி விட்டுருவோம். அப்படி தானுங்க எல்லா லேடிஸுமே அப்படி தான், நானுமே அப்படி தான் இன்றைக்கி ஒரு சமையல் செஞ்சு சாப்பிட போகிறேன். வீட்டில் இருக்கிறதே விட்டுருன்னு சொல்லிட்டு சமையல் செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறீங்களே, அப்படி தானே நினைக்கிறீங்க. சாப்பாடு தயிர் சாதம்லாம் எனக்கு இறங்காது. அதனால் இருக்கிற முட்டை இருக்குது, முட்டையை வச்சு சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி அதில் சாதத்தோடு கலந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரும் இல்லாத டைமில் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியான ஒரு சமையல் செஞ்சு காட்டுறேன். நீங்களுமே அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க போய் செய்யலாம். அதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முட்டை எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம சோயா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். அது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் கடலப்பருப்பு, ஏதாவது மசாலா கறி மசாலா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. இதுங்களை போட்டு முட்டையை போட்டு பெரட்டி அப்படியே சாதம் போட்டு பெரட்டினோமா ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு கிடச்சிரும். வீட்டில் செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக கிடச்சிரும். இப்போ வெங்காயம் போட்டுடலாம், வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். கல் உப்பு போட்டாச்சு. தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டுடலாம். இப்போ வந்து கறி மசாலா, நீங்கள் சிக்கன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம், கறி மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், அடுத்ததாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம் வேகட்டும். இப்போ இது கூட இந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கொஞ்சம் போட்டுடலாம். அப்போ தான் இந்த மசாலா கூட ஏறும். ஓகே, இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுக்கிறோம் பாருங்கள். நம்ம அதுலேயே அப்படியே உடச்சி ஊற்றணுமா, கெட்டுக்கிது போயிருந்தால் நமக்கு தெரியாது. அதுக்கு தான் பாருங்கள், ஒரு பக்கமாக ஊற்றிடலாம். நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, முட்டையை ஊற்றி அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து அது அப்படியே வந்து வெந்து அப்படியே வரும், பெரிய பெரிய பீஸாக வரத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், அது அப்படியே வரட்டும். இந்த இது மேலே, முட்டை மேலே கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் தூவி விடலாம். கொஞ்சமாக இந்த பெப்பர் இந்த முட்டை மேலே மட்டும் போட்டுக்கலாம். முட்டையோட நல்லா கலக்கியாச்சு. சூப்பராக சாதம் கிளறியாச்சுங்க. இதுதான் இன்றைக்கி என்னுடைய லஞ்சு. சாதம் கிளறியாச்சு, முட்டை சாதம், ஒரு பீஸ் மாம்பழம். இதுதான் லஞ்ச் எனக்கு. நீங்களுமே இந்த மாதிரி ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடுங்க. வெறும் மூலிகைகளாக வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது. எதுக்குனாக்கா எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு, எண்ணெய் காய்ச்சறதுக்கு அடுத்த செட்டு வந்து ரெடி ஆகுது. இந்த ட்ரிப் வெட்டி வேர் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம், இந்த சித்த மருந்து கடையில். ஆனால் அடுத்த ட்ரிப்பில் நம்ம போட்டிருக்கிற வெட்டி வேரை நல்லா வந்துடும். ஏன்னா அவ்வளோ க்ரோ பேக்கில் நிறைய போட்டு விட்ருக்குறேன். அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு மாசி பத்திரி சில முக்கால்வாசி நம்மகிட்ட இருக்கிறது தான் பண்ணோம். ஆமாம், வாங்கக்கூடாது தான். இல்லை, இது வந்து நான் வெட்டி வேர் குத்தா வச்சுருந்தேங்க. குத்தா வச்சாலும் வராது, இப்போ வேர் வர்றதில்ல. அது எப்படி வைக்கணுங்கிறது இப்போ தான் ப்ராப்பராக தெரிஞ்சு இப்போ வச்சிட்ருக்குறேன். மாசி பத்திரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட எல்லா மூலிகைகளுமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து எண்ணெய் காய்ச்சிடலாம்.
ஏன்னா மூலிகையை வந்து எண்ணெய் காய்ச்சறதா இருந்தால் ஒரு நாளில் காய்ச்ச முடியாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்சு கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரெஷ்ஷாக பறிக்க வேண்டியதெல்லாம் இன்றைக்கி தான் பறிச்சிருக்கிறோம். பாருங்கள், இது ஒரு வாரமாக செம்பருத்தி பறித்து வச்சுக்கிறோம். ஆட்டுக்கு தலைத்தாம பிடிச்சிட்டு வர மாதிரி கையை காட்டுறான். சித்தகத்தி பூக்கள் இலைகள் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். அது என்ன அப்படியே போடுறதா பிக்கிறது? இதுக்கு அரும்பாடுபட்டவர் வந்து ராஜசேகர் தான். ஏன்னா ஒரு ஃபேன் காற்று கூட பாருங்கள், ஃபேன் கூட இல்லை. இதில் உட்காந்து விறுவிறுக்க நல்லா மூலிகை சித்தர் வந்து அதே மாதிரி காஸ்டியூம், அதுக்கு தகுந்த காஸ்டியூமா மூலிகை சித்தர் வந்து கரெக்டாக வந்து எல்லாத்தையும் வேலைப்பாடு செஞ்சிட்ருக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தால் எல்லா பொருட்களையுமே இப்போ நான் காட்டுறேங்க. ரோஸ்மெரி, மருகு, சில்வர் டஸ்ட்டு, கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் சித்தகத்தி பூக்கள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து அதில் இருக்கிற அளவுகள் எல்லாமே அதிகப்படுத்தணும். எங்கே நான் பறிச்சுட்டு வந்தீங்க? எங்கே இருந்துச்சு? ஆமாம், சூப்பர். நான் நம்ம வீட்டில் வந்து இந்த ட்ரிப்பு எண்ணெய் காய்ச்சறதுக்கு போடுறதுக்கு இவ்வளோதான் கிடச்சிச்சிங்க எனக்கு. சரி, இந்த ட்ரிப்பு கொஞ்சம் அதிகமாக காய்ச்சலாம். போன ட்ரிப்பு 5 லிட்டர் தானே காய்ச்சினேன். எல்லாருமே கேட்டிங்க, அதனால 10 எண்ணெய் கொடுக்கறதுக்கு ஜாஸ்தி காய்ச்சலான்னு எடுத்தேன். அந்த அண்ணன் போய் எங்கேயோ பறிச்சுட்டு வந்துட்டாரு. அண்ணா கொண்டு வந்துக்கிற செடியோட பேர் வந்து முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படி வேரோட வச்சு பார்க்கலாம் நம்ம வீட்டில். இப்போ வச்சது எல்லாமே துளுத்து வந்துருச்சு எல்லாமே. ஆனால் இப்போ கட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஆனால் துளுத்து வந்துருச்சு. கொஞ்சம் பாதியோடு கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வந்து டீ ட்ரீயு, அதுக்கப்புறம் பிரம்மவழுக்கை, நீர் பிரமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. செம்பருத்தி பூக்கள் நம்ம வீட்லேயே இப்போ அங்கேயும் இங்கேயும் செடியை வச்சு ஒரு ட்ரிப் பறித்தாலே 1 கிலோ பூ வர மாட்டேங்குதுங்க. அந்தளவுக்கு பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தைல துளசி. இது நல்ல வாசமாக இருக்கும், தலைவலி வராமல் இருக்கும் இந்த எண்ணெய் தடவுனாக்கா. அதுக்கப்புறம் இது எல்லாமே காய வச்சு எடுத்த பொருட்கள். இது ஃப்ரெஷ்ஷாகவும் கொஞ்சம் போட போகிறேன், காய வச்சும் கொஞ்சம் போட போகிறேன். ஏன்னா அந்த சமயத்தில் பறிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஆவாரம் பூவு, அதுக்கப்புறம் மகிழம் பூவு, இதெல்லாம் நான் எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதனால் ஏன்னா சீசன் டைமில் மட்டும் தான் பூக்கும், அதுக்கு தான் எல்லாம் பறித்து எடுத்து வச்சுட்டேன். ஆவாரம் பூவு, மகிழம் பூவு, நெல்லிக்காய். இது நம்ம மரத்தில் போய் இப்போ தான் பறிச்சுட்டு வந்தாங்க நெல்லிக்காய். அது நம்ம மரத்துலேயே காட்டுறோம் உங்களுக்கு, நம்ம வீட்லேயே இருக்குது. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுமே பறிச்சுட்டு வந்து ரெடியாக இருக்குது. எண்ணெயும் ரெடியாக இருக்குது, அடுப்பும் ரெடியாக இருக்குது, பாத்திரமும் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். வெந்தயத்தை ஊற வச்சாச்சு, கருஞ்சீரகத்தையும் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா ஊற வச்சுருக்குறேங்க. இது ரெண்டும் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு வந்து எண்ணெய் காய்ச்ச போகிறேன். இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் எண்ணெய் காய்ச்சலான்ட்டு இருக்கேன். காய்ச்சினதுக்கப்புறம் கட்டாயமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுக்குறேன் நான். ஓகே, இந்த சீர்வரிசை தட்டுக்கள் வைக்கிற மாதிரி எல்லா மூலிகைகளையும் தட்டாக கொண்டு வந்து வச்சாச்சு. அப்பா, எல்லா மூலிகைகளையும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து கொண்டு ஒன்று சேர்த்துறதுக்குள்ள மூச்சு திணறிடுச்சிங்க அப்படியே. ஏன்னா அதை ஒவ்வொன்றா போய் பறிச்சுட்டு வரதுக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. என்னமோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா மூலிகைகளையுமே சேர்த்திட்டோம். செம்பருத்தியை வந்து ஒரு 3-4 நாளாக சேர்த்தி இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பூத்த பூக்களையும் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் மற்றது அரைக்க வேண்டியதையும் அரைச்சி வச்சுருக்கிறேன். வெந்தயம், நெல்லிக்காய், கருஞ்சீரகம் இதெல்லாமே அரைக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் ஊற வச்சு அரைச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 25 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 17 லிட்டர் ஊற்றணும். விளக்கெண்ணெய் வந்து 6 லிட்டர் ஊற்றணுங்க. நார்மலாக நல்லெண்ணெய் வந்து வாரம் ஒரு முறை தேய்ச்சி தண்ணி ஊற்றுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விளக்கெண்ணெய் எதுக்காக நம்ம சேர்த்துறோம் அப்படின்னாக்கா, நம்ம முடியோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நம்ம முடியோட வேரில் வந்து ஒரு என்சைம் வந்து உருவாகுங்க. அந்த என்சைம் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த வந்து விளக்கெண்ணெய் நம்ம தடவுறது. இந்த விளக்கெண்ணெய் நம்ம தடவிட்டு வந்தோமா முடியோட வளர்ச்சி வந்து கட்டாயமாக நல்லா வரும் அப்படிம்பாங்க. அதுக்கு தான் நம்ம இந்த விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்துறோம். நம்ம அதனால தான் இந்த 3 எண்ணெயும் சேர்த்து நாங்கள் வந்து காய்ச்சிருக்கிறோம். அதனால் கட்டாயமாக இந்த எண்ணெயை நீங்கள் பூசிட்டு வந்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு நல்ல முடி வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. அடுப்பு ஆன் பண்ணாமல் முதல்ல எல்லாம் இருக்கிற பொருட்கள் அத்தனையும் போட்டுடணும்.
ஆமாம், அது போட்டுருக்கோம். இப்படி போடுறது. இலையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் வாசனை பொருட்கள். இது டீ ட்ரீ. இது இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன். அப்படியே கமன்னு மணக்குதுங்க அப்படியே. இது முன்ன பறித்து வச்சது. எங்கே எண்ணெய் கிடக்குதுனே தெரியலையே. இது ரோஸ்மேரி. செண்பகப்பூ கடைசியாக போட்டுக்கலாம். சில்வர் டஸ்ட்டு, அதுக்கப்புறம் மரிக்கொழுந்து, இந்த ரோஸ்மேரி, அதுக்கப்புறமேட்டு டீ ட்ரீ, இந்த தலைகள்லாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சினமாவே நல்லா முடி வருங்க. ஏன்னாக்கா இதெல்லாம் தனித்தனியாகவே காய்ச்சி பாருங்க, தனியாகவே கொடுப்பாங்க. இந்த தலைங்களுடைய எண்ணெய்களை எசன்ஸை வந்து நம்ம தலைக்கு தேய்க்கும் போதே நல்லா முடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து நம்ம முடி கருமையாகிறதுக்கான பொருட்களும் போட்டிருக்கேன், முடி வளர்ச்சிக்கான பொருட்களும் போட்டிருக்கேன், உடம்பு வந்து குளுமையாக இருக்கிறதுக்கான பொருட்களும் போட்டிருக்கோம். 3மே சேர்த்து போட்டிருக்கோம். எல்லாருமே 3ஐயும் தனித்தனியாக பண்ணி கொடுங்க அப்படிங்கிறீங்க. அது இதுக்கப்புறம் செய்யும் போது நாங்கள் வந்து தனித்தனியாக வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2மே போட்டிருக்கோம். அதிகமாக கார்போக அரிசி. இது கூட இருந்துச்சுன்னா உள்ள போக ஆரம்பிச்சு. ஓஹோ, நான் கூட எண்ணெய்க்கு மேலே அதிகமாக இருக்குதுன்னு நினச்சேன். ஏன்னா எண்ணெய்க்கு மேலேயே தான் இருக்குது, ஆனால் எண்ணெய்க்கு உள்ளே இறங்கவே இல்லையா. மிளகு, அதிமதுரம் வந்து தொண்டை வலிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இது நீங்கள் வந்து தலைக்கு பூசணமாக்கா தலை பாரமாக இருந்தாலும் இது குறையும். இது அதுக்கு தான் அதிமதுரம் போடுறது. சின்ன வெங்காயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தலைமுடியில் எங்கே சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, தலையில புழுவட்ட மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தால் இந்த சின்ன வெங்காயம் போட்டு தேய்ச்சோமா குறைஞ்சிரும். இது வந்து கார்போக அரிசி. நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பூசி ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா கேட்கும் உங்களுக்கு. இது வெந்தயம். நல்லா நைட்டே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி நிறையா சேர்க்காம அப்படியே வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே இந்த இடமே வந்து அப்படி இந்த இடமே ஒரே மூலிகை வாசமாக இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக போட்டது தான் நிலாவாரை. சூப்பராக இருக்குது, வாசம் கம்மன்னு அடிக்குது. எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. சாதி பத்திரி இதுதாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப விலை அதிகம். நம்ம கன்னியாகுமரி பக்கம்லாம் இருந்தால் இந்த மரத்தை நானே வளர்த்திருப்பேன். ஆனால் நம்ம ஊர் பக்கம் அந்த மரம் வரமாட்டேங்குது. சாதிக்காய் மரம் தானே. அடுப்பு ஆன் பண்ணலாமா? அவ்வளோதான், அடுப்பு ஆன் பண்ணுங்க. யார் அடுப்பை தைக்கிறது? நிர்மலா தான் பற்ற வைக்கணும். நான்லாம் அடுப்பை பற்ற வைக்க மாட்டேன் சாமி. எண்ணெயவே காண்டி வேறு போட்ட கொடுங்க. நீங்கள் அதுக்கு எல்லாம் முருகிடுச்சுன்னா வந்துடும். முருகிடுச்சுன்னா எண்ணெய் மேலே வந்துடும். மற்ற இங்கே காட்டுறதான் எண்ணெய் மட்டும் தான் மேலே தெரியுது. பொருள் உள்ளது தெரியல. நாம் போடுறது வேறு பொருள் தான் இது. அதனால நமக்கு எண்ணெய் கம்மியாக வருது. எண்ணெய் கம்மியாக வருது. என்ன சசி பண்ணுறீங்க? ஆயில் தயாரிக்கிறீங்களா? என்ன ஆயில் அது? ஹேர் ஆயில். அப்படியே முள்ளமாக ஏர் பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, நுர வர மாதிரி. இது வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப சிம்லி வச்சுருந்தோம் பாருங்கள். அடுப்பு ரொம்ப சிம்மில் எரியுது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சாயந்தரம் வரைக்குமே இது வந்து அப்படியே கொதிநிலைக்கு வரத்துக்கு சாயந்தரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொதியே வரல பாருங்கள். அவ்வளோ முள்ளமாக ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்படி தான் போகணும். அப்போ தான் வந்து இந்த இலையில இருக்கிற எல்லா எசன்ஸும் அந்த எண்ணெய்க்குள்ளார இறங்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. சரிங்களா? எண்ணெய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செண்பகப்பூ போட்டுடலாம். மனோரஞ்சிதமும் செண்பகமும் இப்போ போட்டால் தான் நல்லா பொரியறதுக்கு கரெக்டான டைமாக இருக்கும். உட்காந்து கட் பண்ணாங்க. எண்ணெய் இப்போ வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. நல்லா சூடாகவே இருக்குது எண்ணெய் படுதா? இப்போ ஒரு வெள்ளை துணியை வச்சு வேடு கட்டி விட்டுறலாம். ஏன்னா தட்டுலாம் வச்சு மூடணுமாக்கா வேர்வை தண்ணி வந்து உள்ளே இறங்கிடும். அதனால நம்ம தட்டு வச்சு மூடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி வச்சு நல்லா வேடு கட்டி விட்டுறணும். இது ஒரு 2 நைட்டு, கிட்டத்தட்ட 2 நைட்டு வந்து இப்படியே இதிலேயே ஊறணுங்க. அது கூடயே அதுக்கப்புறம் தான் எடுத்து வடிகட்டணும். அதனால் இன்றைக்கி நம்ம காய்ச்சிட்டோமா, இன்றைக்கி நைட்டு நாளைக்கு நைட்டு 2 நைட்டு கழித்து 3ஆவது நாள் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் காய்ச்சினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
நான் என்ன நினைக்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மூலிகையும் நம்ம தோட்டத்திலேயே வளர்த்தி நம்ம பறிச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சணும். ஏன்னா மற்ற இடத்துல எங்க வாங்கி நம்ம வந்து போட்டாலுமே அது வந்து எந்த ஒரு மருந்தும் அடிக்காம அது கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனாலதான் நான் வந்து நம்ம தோட்டத்திலேயே எல்லாத்தையும் வளர்த்தி அதை போடணும் அப்படிங்கிற முடிவுல தான் நான் வந்து இந்த எண்ணெய் காய்ச்சிறேன் நான். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகி காய்ச்சிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, முதல்ல நீங்க பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னீங்க. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த எண்ணெய் காய்ச்சி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நிர்மலா வந்து இந்த எண்ணெய் காய்ச்சினா அப்படி எங்க சகானாவோட முடி வளர்ச்சியை பார்த்துதாங்க, ஆஹா சூப்பரா வளர்ந்துருக்குது இந்த முடி எண்ணெய் தேக்க அப்படின்ட்டு தான் என் பையனுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த எண்ணெயை காய்ச்ச ஆரம்பிச்சேன். அதனால இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, சூப்பரான வளர்ச்சியா இருக்குது. அதனால நீங்களுமே வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.